ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்ரியாஸ் சேனல். முடி இல்லைன்னு கவலையே படாதீங்க. தொடர்ந்து ஹேர் பேக் போட்டு ஹேர் க்ரோத் பண்ணிடலாம். எவ்வளோ ஹேர் ஃபால் ஆனாலும் ஹேர் க்ரோத் பண்ண முடியும். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி வளராத முடியும் கூட வளர வைக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற ஹேர் பேக்கான 3 பொருளுங்க: ஆலிவேரா, எக்கு, விட்டமின் இ கேப்சூல். கத்தாழையை நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். அதை ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த எல்லோ ஃபுல்லாக போகட்டும். அதிலிருந்து வர்ற எல்லோவை ஹேருக்கோ ஸ்கின்னுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் 2 சைடும் இருக்கிற முள்ளை எடுத்துக்கலாங்க. நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இருக்கு இல்லையா, அந்த மேல் தோலை அப்படியே இந்த மாதிரி எடுத்து சீவிக்கங்க. இந்த மேல் தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸ் 2 ஆலிவேரா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வேணும். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வேணும். இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டி விடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த மாதிரி ஜெல்லாக கிடைக்கும்போது தாங்க முடி ரொம்ப சாஃப்டாக சில்கியாக கிடைக்கும். ஆலிவேராவில் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அது இயற்கையாகவே நம்ம முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். நம்ம தொடர்ந்து போடும்போது ஹேர் க்ரோத் பண்ணும். ட்ரையாக இருக்க உங்கள் ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றும். முடி வளர்ச்சிக்கு உதவும். இயற்கையாக யூஸ் பண்ணுங்கள். செயற்கை ஆலிவேரா ஜெல் வேண்டாம். இந்த ஆலிவேராவை பீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இப்போ அடுத்ததாக எடுத்துக்க போகிறது எக்கு. நான் 1 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லோ பிடிக்காதவங்க 2 எக் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க அந்த ஒயிட் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 முட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள். அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது விட்டமின் இ கேப்சூல். நான் 2 கேப்சூல் எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி விடுங்க. விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. இந்த 3 பொருளுமே முடி வளர்ச்சியை ரொம்ப அதிகரிக்குங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த 3 பொருளை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வர வைக்க முடியும். 3 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்தது நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். லேசான கிளாத்து இல்லாத சால் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக ஃபில்டர் பண்ணுறோம்னா, ஆலிவேராவில் கட்டி கட்டியாக வந்திருக்குங்க. அது ஹேரில் படம். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஜெல் மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா, அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ஃபு, ஹேர் ஃபுல்லாக, கீழே எட்ஜில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், முடி எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். தொடர்ந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். இப்படி தான் நானும் முடியை வளர்த்தேன். இங்கே பாருங்கள், பழைய ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் என் முடி இருந்துச்சு. 2 or 3 டைம்ஸ்லேயே அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுங்க. 3 monthsலேயே ஹேர் க்ரோத் பண்ணிடலாங்க. நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது 3 மாதத்தில் அதுக்கான டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.